அவ்வளவு சந்தோஷமா நம்ம எல்லாம் இருந்தோம். ஆனா இப்ப கூட நம்ம டெலிவரி கொடுத்துட்டு பெரிய ஆர்டர் எடுத்துட்டு வருவோம்னு கார்மெண்ட்ஸ்ல எல்லாரும் காத்துட்டு இருப்பாங்களே மகா, அவங்களுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல போறோம் மகா? மகா பேசு மகா. அப்படியே இருந்தா என்ன அர்த்தம்? நாம இப்ப ஸ்கூலுக்கு என்ன பதில் சொல்ல போறோம்? மிஸ் என் மெட்டீரியல்ஸ் எல்லாம் இந்த அஸ்வினி அரைச்சிட்டா மிஸ். வேற மெட்டீரியல் வாங்க என்கிட்ட காசே இல்லை. இப்ப வாங்கினதையே எப்படி சரி கட்ட போறேன்னு தெரியல மிஸ். ஆனா அடுத்த ஆர்டர் மட்டும் இல்லைன்னு சொல்லிடாதீங்க மிஸ் அப்படின்னு போய் சொல்லுவா. இல்ல மகா? என்ன பவரு உங்ககிட்ட! நான் அன்னைக்கே சொன்னேன் உன் மேல நான் கொலகாண்டில் இருக்கேன், பக்கத்துல வராதன்னு சொன்னேன்ல. சொன்ன மகா, இந்த ஆளு கேட்கவே இல்லை. என் மேல கைய வச்சான், மெட்டீரியல் ஃபுல்லா எரிஞ்சு போச்சு. நான் இப்பவும் சொல்றேன், கேட்காம மேல கை வைக்க வரான். பாவம் மகா. இப்படி ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது கூட உட்காந்து அழாத மகான்னு ஆறுதல் சொல்றதை விட்டுட்டு இப்படி சண்டைக்கு வரியே, நீ எல்லாம் ஒரு புருஷனா அப்படின்னு மகா மனசு வேதனைப்படுற அளவுக்கு நீ நடந்துக்கலாமா? கூடவே இருக்கிய விஜய், இதெல்லாம் நீ சொல்ல மாட்டியா? இவங்களெல்லாம் விடு மகா. தம்பி நான் இருக்கேன், அப்படிலாம் உன்னை விட்டுற மாட்டேன். உன் கார்மெண்ட்ஸ் போனா என்ன, ஏன் கார்மெண்ட்ஸ் இருக்கு, உனக்கு அதுல நான் ஒரு வேலை போட்டு தர மாட்டேன்னா? மகா என்ன மகா, இவன் பேசிட்டு போறான், நீ என்ன இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க? ஹலோ ஹலோ ஹலோ, அத நான் சொல்றேன். ஏன்னா உன் பொண்டாட்டி, அதான் என் அக்கா, பேச வேண்டியதெல்லாம் இந்த ஆர்டரை எடுக்க வந்த அன்னைக்கே மொத்தமா பேசியாச்சு. அடா 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 அடா, என்ன பேச்சுன்ற! ஒரு மாநாட்டுல பேச வேண்டிய பேச்ச என் ஒருத்தங்கிட்டே பேசிட்டாப்பா. இப்ப என் டர்ன் இல்ல மகா? ஆஹா, ஒரு பொண்ணுன்னா இப்படி அடக்க ஒடுக்கமா சத்தமே போடாம இருந்தா பார்க்க எவ்வளோ அழகா இருக்கு தெரியுமா? அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் சவால் விடுறது, வாழ்க்கைய படிக்கல, வாசப்படிய பெருக்கல, யாராச்சும் அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா நாஸ்டியா இருக்கா இல்லையா? சரி அதை விடு. என் கார்மெண்ட்ஸ்ல நீ வேலைக்கு சேர்றத பத்தி யோசிச்சு சொல்லு. உன் புருஷனுக்கு ஏதாவது செக்யூரிட்டி வேலை வேணும்னாலும் சொல்லு. ஆக்சுவலி உன்னை எனக்கு பிடிக்காது, இருந்தாலும் என் அக்கா புருஷனா போயிட்டியே. டீக்கடை வாசல்ல உன்னை பார்க்கும்போது நீ ஆக்சுவலா சூப்பர் ஸ்டார் மாதிரி தெரியல. ஆனா ஒரிஜினல் ஸ்டார் நான் தானே. நீயே இந்த ₹1 யூஸ் பண்ற பழக்கம் எனக்கு இல்லை. அதனால
இந்தா 10 ரூபாயா வச்சுக்கோ. 10 rupees. இதுல நீ டீ வாங்கி குடிச்சாலும் சரி, இல்ல டீ கடையே வச்சாலும் சரி, என் ஃபுல் சப்போர்ட் உனக்குத்தான். நோ, ஒரு டீ போட்னா. டீ குடிக்கிறியா தம்பி? பாவம், சேசிங் எல்லாம் பண்ணி என் புருஷனை அடிச்சு மெட்டீரியல்ஸை எரிச்சு எவ்வளோ வேலை. டயர்டா இருப்பல, ஒரு டீ குடி. இவன் என்ன சிரிச்சுக்கிட்டே டீ குடிக்கிறா? எல்லாம் போச்சுன்னு உன் பொண்டாட்டி எதுவும் டேய் மேடம், அங்கே உங்களை காணும்னு மேடத்துக்கிட்ட பதில் சொல்ல முடியாமல் நான் சுற்றிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் ஆர்டர் பற்றின கவலையே இல்லாமல் டீ குடிச்சிட்டு உட்காந்துருக்கீங்க. சார், கூல் சார். பதில் தானே, நானே வந்து சொல்றேன். அஸ்வின், நீ ரிலாக்ஸா டீ குடிச்சிட்டு நான் பேசிட்டு வந்துடுறேன். ஓகே? ஏங்க வாங்க, விஜய் வா. மகா நில்லு. எங்க திடீர்னு அவசரமா கிளம்பி போற? மொத்த மெட்டீரியலும் எரிஞ்சு போச்சு மேடம். இன்னொரு சான்ஸ் கொடுங்கன்னு கெஞ்ச போறியா என்ன? இல்ல பிச்சை எடுக்க போறியா? என்ன சார், நிஜமான பைத்தியம் முடிச்சிச்சா? அதான் எனக்கும் புரியல. இவ மெட்டீரியல்ஸ் மொத்தத்தையும் நான் எரிச்சிட்டேன். ஆனா இவளால எப்படி சிரிக்க முடியுது? எப்படிடா, என்ன நடந்திருக்கும்? எப்படி இவ்வளவு தைரியமா பிரின்சிபலை பார்க்க போறா? எனக்கு தெரிஞ்சே ஆகணும். சீக்கிரம் வா வா.